ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேபிள்ஸில் இருக்கோம். ஸோ மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட்டில் இருந்து மேட்ரிட்லேருந்து ஃப்ளைட் ஏறி நேபிள்ஸ் வந்துட்டோம். இட்டலியில் இருக்கோம் இப்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் நேபிள்ஸ் எப்படி இருந்தது? பரவாயில்ல, உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. ரொம்ப கியோட்டிக்காக, எல்லாம் நிறைய வெஹிக்கிள், நிறைய பேர், ஊரே ஒரு மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியாக அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தெஃப்ட்டு பயம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வர வழியிலையும் பார்த்தோம், நம்ம ஊர்லேயும் இருக்காங்க டிராஃபிக்கில் நிற்கும் போது க்ளீன் பண்ணுறேன்ட்டு காசு கேட்குறவங்க இங்கேயும் இருக்காங்க. பட் என்ன, நம்ம இங்கே டூரிஸ்ட்டுன்றதுனால, நம்ம ஊரில் அதுனா நம்ம தான் அங்கே ராஜா, இங்கே அது கொஞ்சம் இல்லைன்றதுனால கொஞ்சம் அது நாங்கள் பார்த்து தான் பண்ணோம். அண்டு ரொம்ப ப்ரைஸி சீப்புன்னு சொன்னாங்க. பட் ஆனால் கொஞ்சம் தெரியலனா கொஞ்சம் பேக்க பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் ஏமாத்துறாங்க தான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே, சேஃப்டி முக்கியம். எஸ், இங்கே வந்தது 2 ரீசன். பீஸா சாப்பிடுவோம், ஸோ ட்ரூ, பீஸா சாப்பிடுவோம். அண்ட் அந்த ப்ளூ கொரோட்டோன்றதை பார்க்கறது தான். ப்ளூ கொரோட்டோ நாளைக்கு போய் பார்த்துப்பேன். அண்ட் இப்போது ஜஸ்ட் சிட்டியை ஒரு வியூ போயிட்டு வரலாம் அப்படின்றது தான். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஹலோ மக்களே, ஒரு சின்ன பிரேக். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே எங்களோட வெரி ரா அண்ட் ஒரிஜினல் ஃபீலிங்ஸ். பிகாஸ் மேட்ரிட் மாதிரி ஒரு சிட்டி பேஸ்ட் லொக்கேஷன் இருந்துட்டு அதுக்கு எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டான நேபிள்ஸ் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் பேஸ்ட் லொக்கேஷன் வரும்போது வி ஃபெல்ட் த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் நேபிள்ஸ் சிட்டி எப்படின்னா, ஒரு டைலாக் வருமே, பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பிடிக்கிற வைப் இருக்கிற சிட்டி. இதை தவிர தேர் வர் சோ மெனி ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வி வர் ஃபுல்லி எக்ஸாஸ்டட். அண்ட் நம்பர் 2, இனிஷியலாக நாங்கள் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம், அது கேன்சல் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் கேப் ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு ஃபோனில் தே செட் அரவுண்ட் அ காஸ்ட். அண்ட் இங்கே வந்த பிறகு சிட்டி டேக்ஸ், ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே காஸ்டட் அஸ் எக்ஸ்ட்ரா, விச் வி ஆர் நாட் அவேர் ஆஃப். அண்ட் அவ்வளோ காஸ்ட் பண்ணியும் தே டிடன்ட் ட்ராப் அட் எக்ஸாக்ட் லொக்கேஷன். பிகாஸ் ரிசப்ஷன் ஒரு இடத்துல, ஹோட்டல் ஒரு இடத்துல. தே ட்ராப்ட் அஸ் தி ரிசப்ஷன் அண்ட் மேப் கொடுத்துட்டு நீங்கள் லொக்கேஷன் போங்க, ஹாஸ்டல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ காசு கொடுத்துட்டு அந்த காபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட்டில் மெயினாக வி கேனாட் வாக் வித் அ சூட் கேஸ். ஸோ அதனால வித் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி வி ஆர் பிட் அண்டர்வெல்ம்ட் அண்ட் தட் இஸ் த ரீசன் வி வர் எக்ஸ்பிரஸிங் ஸோ மச் ஃபீலிங்ஸ் இன் திஸ் வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறதும் இட் வில் பி அ வெரி ரா அண்ட் ஒரிஜினல் வீடியோ கைஸ். அண்ட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, விச் சிட்டி ஐ வில் ட்ராவல் இன் யூரோப் அகெயின் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் ஷூர் இட் இஸ் நேபிள்ஸ். பிகாஸ் இட் ஹஸ் மச் மோர் டு ஆஃபர். சின்ஸ் இட் இஸ் அ போர்ட் சிட்டி, நீங்கள் அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ஐலாண்ட்ஸ் போகலாம், லைக் கேப்ரி அண்ட் அமால்ஃபி, விச் வில் பி சீயிங் இன் மை அப்கமிங் வீடியோஸ். அண்ட் அதை தவிர எக்ஸ்ப்ளோரிங் நேபிள்ஸ் இட் செல்ஃப் இஸ் அன் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட். அண்ட் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் சொல்லி ஆகணும், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இட் மீன்ஸ் அ வேர்ல்ட் டு மீ. ப்ளீஸ் carry on. Thank you. Hi. ரொம்ப கிளாஸ் நல்லா இருக்கு. ஹரிணி, இதான் ரூம் என்ட்ரன்ஸு. அண்ட் தென் என்ட்ரன்ஸ் இந்த லெஃப்ட் வந்த உடனே லாக்கர் அண்ட் இது மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெஸ்ட் ரூம் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ், எஸ், ஒரு ஓல்டு பிளேஸ் ரெனோவேட் பண்ண ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது இதனால. அண்ட் தென் பிடேட், டாய்லெட் அண்ட் தென் பாத்திங்க்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது, பட் அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் தென் இந்த சைடு வந்து ஒரு ரீசைக்கிள்டு பெஞ்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க வித் சேர். இதில் எங்கள் திங்ஸ் வச்சாச்சு. அண்ட் தென் அது வந்து மினி ஃப்ரிட்ஜ். இது எதுக்கு வச்சுருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த வைஃபையை எதுக்கு வச்சுருக்காங்க, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. இது எதுவுமே வேலை செய்யலை. அண்ட் தென் இது ஒரு டிவி, இது இன்னும் நாங்கள் போட்டு பார்க்கல, அதனால தெரில. இது சும்மா திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெஞ்சு. அண்ட் தென் ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, நைட் லேம்ப். ஏசி இருக்குது.
இதான் பெட், டபுள் சைஸ் பெட், டபுள் பெட் இது. அதே மாதிரி இங்கே எப்படி ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அங்கேயும் ஃப்ளக் பாயிண்ட் கொடுக்குறோம். பட் அந்த ஃப்ளக் பாயிண்ட் வேலை செய்யல. இந்த ஃப்ளக் பாயிண்ட் ஓகே, கொஞ்சம் வேலை செய்யுது. நான் அடாப்டர் எடுத்து வந்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் பால்கனி. பட் ஆனால் அதுவும் சேஃபான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஏன்னா எதுவுமே மூணு மாதிரியே தெரில. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வெளில போனோம்னா பால்கனி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதில் ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. இந்த டோர்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். வியூ நல்லா இருக்குது, சிட்டி வியூ தான். வியூ நல்லா இருக்கு, சிட்டி வியூ தான். ஆக்சுவலாக ரொம்ப சென்ட்ரல் மெயின் சிட்டிலேயே இருக்குது. நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பக்கத்து பால்கனி ரொம்ப கிட்ட இருக்கு. இங்கே எல்லாமே சீலிங், நம்ம ஹைட்டோட மிஞ்சிய சீலிங் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு போயினே இருக்கு ஹைட்டு அங்கே முடியுது. இதுதான் சிம்பிள் ரூம். ஆனால் இதுக்கு நான் கொடுத்த காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனாலயா என்னன்னு தெரில. பட் இங்கே யூஸ்வலாக இந்த ரூம்ஸ் தான் இப்படி தான் இருக்குமானோ தெரில. ரொம்ப ஓல்டான ஒரு பில்டிங் எடுத்து உள்ளே வந்து ரெனோவேட் பண்ணி அங்கங்கே பட்டி டச்சப் பண்ணி டிங்கரிங் பண்ணி அது ஒரு ஹோட்டல் ரூமாக வச்சுருக்காங்க. சிட்டி சென்டராக இருக்குது, பக்கத்துலேயே போர்ட் இருக்குது. ஸோ அது அட்வான்டேஜ். பட் வெளில போனால் தான் தெரியும் என்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ லெட்ஸ் see guys, வெளில போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இங்கே மெயினாக என்னென்ன பார்க்கலான்னா லைக் ஒன் டே ட்ரிப் இருக்குது. அமால்ஃபி கோஸ்ட், கேப்ரி ஐலாண்ட் இங்கெல்லாம் போகலாம். அண்டு ப்ளூ கொரோட்டோ பார்க்கலாம். லைக் போட் போனால் அங்கேருந்து போட்ஸ் போவோம். ஸோ அது ஒன்று பண்ணலாம். அண்ட் தென் இங்கே மெயினான ஃபேமஸ் வந்து பீஸா தான். பிஸாவோட பர்த் பிளேஸே இதுதான் சொல்லலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பிஸா செய்கிறது தான் இங்கே பெரிய ஃபேமஸ். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சிட்டியை ஒரு டீடூர் பண்ணி எப்படி இருக்குன்றத சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். லெட்ஸ் see, I'll take you guys along with me. நினைக்கிறேன் பார்ப்போம். லிஃப்ட். ஓ அவ்வளோ தெளிவா. இப்போ என்ன தேடிந்தீங்க? லிஃப்ட் தேடிட்டு எல்லாம் கதவு சுவர் எல்லாம் ஒரே. இது தெரியல. இப்படி ஒரு டோரை நான் லிஃப்ட்டுக்கு பார்த்ததே இல்லை. வாட் அபவுட் யூ? மழை பெய்யுற ஸ்மெல் வருதுல்ல. கொடை எடுத்துக்கிட்டா பட்டோ? இல்லை மழை பெய்யுற கவலை. என் முடி எல்லோ, என் டாப் ப்ளூ ரோஸு, என்னோட கேமரா எல்லோ ப்ளூ ரோஸ். இங்கே பாருங்கம்மா, இங்கேயும் அந்த டாப் அப் பஸ் போகுது. டூர் பஸ்ஸா? நான் போலையா? காலையில் புக் பண்ணிடலாம் வேணா? கையில் பிடிச்சிட்டா? கையில் பிடிச்சிக்கிறீங்களா? என்னத்த என்ன பயமாக? அவ்வளோ பயமாக வருது. அது வீடியோ எடுக்கிற தானே? ஆமாம்.
இடம் நல்லா தான் இருக்கு. பிஸி சிட்டி இன் பசி ஸ்டேட். ரோடு கல்லு ரோடு. ஆமா, இங்க எல்லா ரோடுமே இப்படிதான் இருக்கும். எங்க அங்க என் கணிப்படி அப்படி போயிட்டு அப்படி வந்தோம். இப்ப அப்படியே வந்து இப்படி போறோம். எவ்வளோ பழைய பில்டிங் பாருடி இந்த பில்டிங். ஹரிணி கூட தான் வரேன். அதுக்குன்னு இந்த பக்கம் வாங்கம்மா. இப்போ கேமரா வச்சுக்கின்னு இருக்கிறோம். இவ்வளோ பயந்து ஒரு டூர் கேட்குது நம்ம மூஞ்சிக்கு. நம்மளை பார்த்துக்கிறதா நம்மளை பார்த்துக்கிறதா நம்ம பொருள்களை பார்க்குறதானே தெரியல. யாரு நீ? கொஞ்சம் பீதியாக தான் சுற்றுறோம் போனோம். வேறு நல்ல எல்லாமே நல்லா பழசா இருக்கு. நல்ல ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு ஊராக தான் இருக்கு. இது என்னது பட்டும் பின்னாடியே வந்துன்னு இருக்கேன். பேசிக்கா ஊர் வந்து கொஞ்சம் எண்ணியும் காட்டலாம். ஊர் வந்து நல்ல ஊர் தான். கொஞ்சம் வேல்யூஸ் குறைஞ்சிருக்கு. ஃபங்கியா இருக்காங்க எல்லாருமே. ஃபங்கினா அதை பாருங்க, செவரு ஃபுல்லா கிராஃபிக் தான். ஆக்சுவலி நாங்கள் எந்த வித பிளானுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வாக். ஈவினிங் இப்போ தான் வந்தோம். சரி, ஓகே, ஒரு வாக் போகலான்ட்டு வந்திருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு சுற்றி காட்டுறோம், நாங்களும் சுற்றி பார்ப்போம். சர்ச் நம்ம பார்க்குறது சர்ச்சு. உள்ள ஏசுநாதர் காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல பழமையான ஒரு சர்ச்சு. எவ்வளோ ஓல்டாக இருக்கு. முன்னாடி நம்ம ஊரில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலோட உள்ள தெரியுறது கோபுரம் மாதிரி இருக்கு இல்லை? எது மாதிரி இருக்கு? காஞ்சி கைலாசநாதர் கோபுரம் மாதிரி. இது வந்து எப்படின்னா ரோம் இந்து ரோம் இல்லை இந்து முகல் கல்ச்சர் மாதிரி இருக்கு. ரோம் முகல் கல்ச்சர் அப்படி இருக்கு. நாங்கள் சோழ தேசத்தை எனக்கு காட்டுங்க எப்படி இருக்கு. நாங்கள் சோழ தேசத்தை வந்து சேர்த்துட்டோம். ஐயோ தூணை பாருடி, என்ன பிரம்மாண்டம்! பிரம்மாண்டமா இருக்கு எல்லாம். என்ன எல்லாம் பழசா இருக்கு. சாதா பில்டிங்கே கிராண்டா இருக்குடி. இன்னடி எல்லாம் மாலா. லவ் மியூசியம் ஆறு நீ இது. மியூசியமா பாரு, உள்ள போயிடலாம். அரி மியூசியம் இல்லை, நான் வரக்கூடாது. உள்ள போலாம் மியூசியமா. சாப்பிடும், முதல்ல சாப்பிடும். ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸா, பீஸா அண்ட் பாஸ்தா. பாஸ்தா போகலாமா? என்னது போகலாம்? ரேட்லாம் போட்டே வச்சுருக்காங்க. இங்கே தான் போகணும். ப்ரீமியாட்டி மதிக்கிறா வேற. நல்லா இருக்கு, அழகாக வச்சுருக்காங்க. அக்காவும் அழகாக இருக்காங்க. ஹாய், ஓலா. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஓலா சொல்லக்கூடாதா? தெரில. இப்போதான் கடை போட்டிருக்காடி. நம்ம டி நகர் மாதிரி ரோட்டில் ஒரு கடைங்க பாரு. இதில் அது ஜூம் பண்ண முடியாதா? ஓகே, நல்லா அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பிளேட்டு, கிளாஸு. இதுக்கு எவ்வளோ காசு கொடுங்க போகிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வந்து 3 நாளில் மொட்டையாயிட்டோம்.
நாங்கள் நினச்சி போகிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. உரையாடலையே எடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன். அரிணி, நீங்கள் இந்த பகுதி மக்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இங்க ஆங்கிலம் பேசினால் மாட்டிக்கொள்வோம், மக்கள் பிடித்து விடுவார்கள். அதனால் நாங்கள் தமிழிலேயே பேசுகிறோம். அதுதான் சரி என்றும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? Yes, Shilo's packet. How much? 3. நார்மல் வாட்டர்? நோ டேப் வாட்டர்? Water. தப்போ வாட்டர்? தண்ணிக்கு கூடமா தண்ணி காசு? சரி, யூஸ்வலாக யூரோப்பில் டேப் வாட்ரு போய் குழாவை திறந்து கொடு. இட்டாலியில் நல்லா இருந்தது. ஸ்பெயினில் நல்லா இருந்தது. இங்கே கொஞ்சம் உப்பு வச்சு கடல் இருக்குல்ல. இப்போ தண்ணிக்கு வேற நாங்கள் 3 யூரோ கொடுக்கணும். 3 யூரோவா? ஆமாம், மொக்கா மொக்கா 5 யூரோ தான். 300 ரூபாய் கிட்ட கொடுத்து தண்ணி குடிக்கணும் மாட்டி. இங்கே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்தியா விட்டு வந்துருங்க. அதான் இந்தியன்ஸே காணோம். ஏன்னா தண்ணி கூட நாங்கள் தெரியாமல் வந்துட்டோங்க, சாரிங்க. எங்களை மனுஷன் ஆக்சுவலாக வேறு மாதிரி கேள்விப்பட்டேன், இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கு. சோழ தேசத்தை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சோழ தேசம் என்று தாங்கள் குறிப்பிடுவது இத்தாலி தேசத்தை தானே? இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோமே அந்த இடத்தை தானே? இப்படி பெயர் மாற்றி சொன்னால் மக்கள் குழம்பு விடுவார்கள். நல்ல ஊர் தான், ரொம்ப பழமையான ஊர். நிறைய ரொம்ப தொன்மை வாய்ந்த மாளிகைகள், எல்லா பில்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப அதில் பார்க்கும்போதே ஒரு கலை நயம் தெரியுது. இந்த ரோம் கல்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அதோட இதுவும் இங்கே நல்லாவே தெரியுது. நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த கடைவீதிகள் பக்கம் போனால் எப்படி வந்து நம்ம கொஞ்சம் பயந்து எச்சரிக்கையாக இருப்போமோ, அது மாதிரி இங்கேயும் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அது எச்சரிக்கையாக இருந்துட்டால் இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப பொருளுங்கள்லாம் கையில் வச்சுக்காம இருக்கிறது சரி. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். வந்தோடனே சாப்பிட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல கிளம்பி போட்டு போயிட்டு மற்றது என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். எப்படி இருக்குது பிஸா? சாஃப்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. கிளாசிக் டொமேட்டோ சீஸ், ரொம்ப கிளாசிக், நல்லா இருக்குது. 20 minutes later. என்ன அருணி, சாப்பிட்டீங்களா? பில்லு கொடுத்துட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு அந்த கதை கொஞ்சம் சொல்லுங்கள். தண்ணி 3 ரூபாங்க, ஃபேண்டா 3 யூரோங்க, பிஸா கூட 5 யூரோ தாங்க, சீட்டு ஒருத்தருக்கு 2 யூரோ வாங்க. உட்காந்து சாப்பிட்டதுக்கு 400 ரூபாய். 2 பேர் உட்காந்து 4 யூரோ வாங்க, மொத்தம் 15 யூரோங்க. ஐயோ, நல்லா 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 இருக்குங்க இந்த மெத்தடு. நான் கூட ஹோட்டல் போட்டுருந்தேன். வாங்கின அப்படியே ஓடி போயிடணும். உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தா ஒன்று கொண்டுருவேன். டிஷ்யூ பேப்பர் காசு வாங்கினாங்களா? அதுக்கு சேர்த்து அக்கா வராங்க, காசு விட நான் சொல்லவே இல்லையேக்கா நீங்கள். முடிச்சுக்கலாம், வீட்டுக்கு போல தயவு செஞ்சு போயிடலாம். இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா உட்காந்ததுக்கு ஒரு 2 யூரோ சொல். ஸோ இப்போது நாங்கள் நைட்டு ரோம் இல்லை நேபிள்ஸில் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நைட் வியூ நேபிள்ஸ்லேருந்து. நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 போல் வெளில வந்து ஒரு ரவுண்டு, ஒரு சின்ன வாக் பண்ணோம். அண்ட் நாளைக்கு ட்ரிப்புக்கு பொசித்தானா, அமால்ஃபி, அதை பற்றி இங்கே நிறைய டூரிஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே சிட்டி டூர்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் கேட்டுட்டு வந்தோம். நாளைக்கு ப்ராபப்ளி அமால்ஃபி அண்ட் பொசித்தானோ தான் கவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு பிஸா சாப்பிட்டு வந்தோம். வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பிஸா சாப்பிட்டது, அப்புறம் நாங்கள் சிட்டி டூர் பற்றி கேட்டது, அதெல்லாம் வீடியோ அட்டாச் பண்ணுறேன்.
போ. செவருமே இப்படிதான் இருக்கீங்க. நம்ம பயங்கரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பேண்டெல்லாம் கிஞ்சி போய் தான் ஒருத்தன் போயிருந்தான். 2 வாழைப்பழம் வாங்கினா அவன் பாட்டுன்னு போயின்னு இருக்கிறான். நான் ஏதோ பிடிக்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் ஒன்றும் பண்ணல. பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே தான் கதவு திறந்து வருவோம். நாங்கள் எங்கள் ஹோட்டல் உள்ள வர்றதுக்கு இந்த பெரிய பில்டிங்க்கு இந்த சின்ன சாவி போட்டு திறந்து தான் வர வேண்டியிருக்கு. சாவி இருக்கு. ஒன்று மெயின் டோருக்கு, இன்னொன்று நம்மளோட ஹாஸ்டல் டோருக்கு, இன்னொன்று நம்ம ரூம் டோருக்கு. ஸோ 3 கீ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 9 o'clock மேலே இந்த பில்டிங்கோட இவ்வளோ பெரிய பில்டிங்கோட கீயே எங்கள் கையில் தான். ஆக்சுவலாக இங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க போகும்போது அப்புறம் நம்மளாம் செய்யணும். செக்யூரிட்டி தான். ஓகே. லிஃப்ட் எங்கே இருக்கு? நீங்கள் தேடியே வாங்க. ஆமாம், அது ஒரு லிஃப்ட்டு. ஓகே. கிளிக் பண்ணோன்னா டக்குனு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேர்டா செகண்டா? தேர்ட் ஃப்ளோர். கூட்டு போனால் பின்னாடியே சமத்தா வர்றது எங்கள் அம்மாவோட எக்ஸ்பர்ட் வேறு யாருமே கிடையாது. சமத்தா பின்னாடியே வருவாங்க. எத்தனாவது ஃப்ளோர்? தப்பு இல்லைல்லங்க. தப்பு இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. நம்ம ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி குழம்பிடக்கூடாதுல்ல. பர்ஃபெக்ட். அதுக்கு யார் திட்டு வாங்குறது? நாளைக்கு 8 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்புறம் 7:45 இங்கே கிளம்பலாம். வெடிஞ்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஸ்பெயினில் 8 மணி. என்னடி இது ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகணும்னா 2 கீ போட்டு திறந்து விடுவோம். நம்ம ரூம் தான் ஓப்பன் ஆகிருக்கோன்னு பயந்துட்டேன். இந்த ஹாஸ்டல் இது, அதாவது அவ்வளோ பெரிய பில்டிங் கேட்டோட சாவி இது. இது 2வது கீ இந்த ஹாஸ்டலு. 3வது இதுக்குள்ளே இருக்கிற எங்கள் ரூம் போகிறோம். அது வந்து 304. 303 ஆமா, 304 எங்கள் ரூம். வெளில தான் ஒரு மாதிரி பழசாக இருக்குதுங்க. உள்ளே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஆனால் டிக்கெட் பார்த்து வேலை பார்த்து வச்சு பேசிக்கலாம். இது உண்மையிலே பெயிண்ட் தான். அது பேர் தான் ஆர்டிஸ்டிக். ஆனால் வழியெல்லாம் ஆர்டிஸ்டிக்காக தாங்க இருக்கேன். நம்ம லைட் போட வேண்டியதே இல்லை. அதே எல்லாம் போட்டு நம்மளை இன்வைட் பண்ணிட்டோம். 304க்கு ஹரிணி ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்டிக் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ என்ன காட்ட போறீங்கம்மா? அந்த காலத்து பில்டிங் இது. இதோட லாக்கிங் சிஸ்டம். கதவு எத்தனை கதவுங்க தாண்டி நம்ம போகிறோம் பாருங்க. பால்கனி. இது வந்து நம்மளோட ரீசெண்ட் சிஸ்டம். மெயின் டோர் இல்லை, இப்போ சமீப காலத்தில் போட்டிருக்க ஒரு கதவு இது. இது திறந்தீங்கன்னா இது சைட் திறக்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கதவு பாருங்க. பார்த்து கை நடுவில் நசிங்க. அது நசுங்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கொஞ்சம் பழைய கதவு இல்லை, அதனால கொஞ்சம் எக்ஸாக்ட் க்ளோசிங் வரலாம். இப்படி இருக்கா. ஆனால் இதோட லாக்கிங் சிஸ்டம் வந்து இதை திருப்பினா அங்கே மேலே வரும். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பாருங்க, 2 கதவு வச்சேன். இப்போ 3வது கதவு. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக 3வது கதவோட லாக்கிங் சிஸ்டம் வந்து இதை பாருங்க. இதை வந்து அழுத்தி இப்படி திறந்தீங்கன்னா இதோட இந்த கோடு மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது தாப்பால் திருதா மேலே வரைக்கும் பாருங்கள். இது திருப்ப நகர்த்தணும்னா அது மேலே போய் லாக் ஆகிடுது. அந்த லாக்கிங் மேலே இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டோட தாப்பால் மேலே கை கெட்டுற மாதிரி போடுவோம்ல. அந்த காலத்து பில்டிங்கில் கைக்கே எட்டாத ஒரு தாப்பால். ஆனால் அதுக்கு கம்பி இங்கேருந்தே போகுது. இதுதாங்க அந்த காலத்து கதவு. 3 வச்சா இப்போ 4வது. இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போடணும், அதனால நான் திறக்க மாட்டேன். ரொம்ப பழைய கதவா, அதனால இது இப்படி இருந்தது. சத்தம். இதுதான் 4வது கதவு. இதை திறந்தா உங்களுக்கு பால்கனி. ரோடில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல வியூ உள்ள. எவ்வளோ சேஃபாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க பாருங்க. ஆனால் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாததுனால எல்லாம் டம் போட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கதவு சரியில்லை, எப்படியா இருக்க போகிறோன்னு பார்த்தா இத்தனை கதவு வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து மூடிட்டாலே போதும். இல்லை, ஆனால் இது மூடுறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். அழுத்தி மூடினீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகும்.
போதாங்க கதவோட ப்ரூஸ்லி சண்டை போட்டு பார்த்து திறமையான ரூமெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அவ்வளோ திறமை. அந்த இவ்வளோ பழைய பில்டிங்கில் நம்ம தங்குறதே பெரிய விஷயம். ஒன்றும் பயம் இல்லை. இல்லையே, நாங்கள் பயப்படலையே. நாங்க சும்மா கதவு டெஸ்டிங் பண்ணோம். எங்களுக்கு மற்றபடி எந்த பயமுமே இல்லை. இந்த துண்டை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்காங்க தெரியல. அப்பதான் அவங்க ஊருக்காரங்களுக்கு நல்லா தெரியுமோ. ஒரு 3 நாள்ல ஸ்டே பண்ணலாம் போல இருக்குல்ல. நம்ம பாட்டுன்னு இருக்கலாம். ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு இடமா சுற்றி பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக. ஆனால் எல்லாம் ரொம்ப ஏன்ஷியன்ட் பில்டிங் அருணி, அது மட்டும் நல்லா தெரியும். இந்த காலத்துல எத்தனை ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க. சின்ன கதவு, ஒரு அவ்வளோ பெரிய பில்டிங்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் தான். நமக்குன்னா உள்ளே கார் பார்க்கிங்லாம் வச்சுலாம் இது பண்ணுவோம்ல. எல்லாமே ரோடு பார்க்கிங் எல்லாம் மொத்தம் ரோடு தான் பாரு. நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸில் கார்லாம் விடுவோங்க, அதெல்லாம் இல்லை. இதோட கட்டிட அமைப்பு ரொம்ப நல்லா